கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நம்ம அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிக்கும் போதே இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுடைய பாவத்தன்மைகள் எப்படிப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பவுலையா நமக்கு ஒரு காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தை குறித்து இங்கே சொல்லப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத பாவ உணர்வு, பாவ சிந்தனைகள் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் என்ன செய்ய முடியாதாம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்கு இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவது உண்டு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கில்லாத நம்மளை அவர் தமக்காக நம்மை தெரிந்தெடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய நாமத்தினாலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இல்லையா, ஆவியினாலும் கழுகப்பட்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சிடும், அதாவது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தை நமக்காக என்ன செஞ்சுருக்காரு, நம்முடைய பாவத்துக்காக அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவியினால் நம்ம கழுகப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஆவியினால் கழுகப்பட்டதுனால மட்டும்தான் நம்ம யாராக இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமான்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் நீதிமான்களாக இருப்பதுனால தான் இன்றைக்கி பூமியில் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அப்போ நம்மில் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை விட இப்பொழுது நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேனா, நான் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நான் கழுகப்பட்டிருக்கிறேனா, பரிசுத்தமாக்கப்பட்டு நான் நீதிமானாக இருக்கிறேனா என்று சொல்லி தம்மை ஆராய்ந்து தம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ஆவியினால் நம்மை கழுகி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமானாக ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் அப்போ அந்த வேத வசனம் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்போ பாவத்தன்மைகளுக்குள்ளே இருந்த எங்களை நம்முடைய இரத்தத்தினால் கழுகி எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று வேறுதிரித்து எடுத்ததற்காக உமக்கு சோதரம். எங்களை நீதிமானாக்கினதற்காக நன்றி, மற்றவர்களுக்கு முன்னாக மேன்மைப்படுத்தினதற்காக நன்றி, உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக சோதரம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.